வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களும், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியினரும், ஏன் பிரதமர் கூட சமீபத்திலே பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை பொறுத்தவரை தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கம் தொடுக்கப்படுகிறது. ஆனால் வசதியாக தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டையும் சாத்தான்குளம் காவல் நிலைய மரணத்தையும் எடப்பாடி மறந்துவிட்டார் போல. அந்த சாத்தான்குளம் காவல் நிலைய மரணத்திற்கு கடந்த 23/3/2026 அன்று மதுரை சிறப்பு நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பை அளித்துள்ளது. கடந்த 19/6/2020 கொரோனா பேரிடர் காலம். பெரும்பாலும் அதிக கூட்டம் கூடக்கூடாது என எல்லோரையும் தடுத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் காவல்துறையினர் பொதுமக்களை கட்டுப்படுத்த என்ற பெயரில் பல்வேறு அத்துமீறலில் ஈடுபட்டார்கள். அதில் ஒன்றுதான் சாத்தான்குளம் சேர்ந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற இருவரது மரணம். அவர்கள் இருவர் செய்த தவறு, 8 மணிக்குள் கடை அடைக்கணும். அன்றைய தினம் 7:50 அவர்கள் சரியா செல்போன் கடை தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கே போய் காவலர்கள் கடையை அவங்க மூடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ சிறிய வாக்குவாதம். அதன் பிறகு இருவரும் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள். அன்று மறுநாள் 20ஆம் தேதி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மருத்துவரை மிரட்டி இருவரும் உடல்நலத்துடன் இருக்கிறார்கள் என்று கூறி சாத்தான்குளம் கோயில்பட்டி சிறைச்சாலையிலே சிறைச்சாலை அடைக்கிறார்கள். அங்கு இருவரும் மறுநாள் விடியற் காலை இறந்து விடுகிறார்கள். இதை சாதாரண ஒரு காவல் மரணமாக ஜோடிக்க பார்த்தார்கள். இன்றைய முதல்வர், அந்த எதிர்க்கட்சி தலைவர் ஒரு அறிக்கை விட்டார். அதை கூர்ந்து நோக்கினால் தெரியும். தமிழக காவல்துறையின் விசாரணை முறையானதாக இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமாறு ஒரு வழக்கை தொடுக்கிறார். அப்பொழுது இந்த வழக்கின் தன்மையை பார்த்து அப்போதைய நீதியரசர் திரு PN பிரகாஷ் அவர்கள், அவர் தாமாக முன்வந்து இந்த வழக்கினை எடுத்து நீதித்துறை நடுவரை வைத்து அந்த 174 பதிவு செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து அறிக்கையிடுமாறு பணிக்கப்படுகிறார். அவரும் சென்று தனது சிறப்பு அறிக்கையை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, அதன்படி நீதிமன்றம் காவல்துறையின் அத்துமீறல் இருப்பதாக தெரிய வந்ததால் அது குறித்து உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுமாறு உத்தரவிடுகிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் என்பது பார்த்தால் அவர்கள் 19/6/2020 அன்று கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு 21ஆம் தேதி இந்த மரணம் சம்பவிக்கிறது. அதற்கு மறுநாள் 23ஆம் தேதி நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்போதைய முதல்வர், ஒரு அறிக்கையை அதிலே பொதுமக்களுக்கு விடுக்கிறார். அந்த அறிக்கையை என்னை கூட வாசிக்கிறேன். செய்தி குறிப்பு எண் 99 நாள் 24/6/2020. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலைய காவலர்கள் கொரோனா வைரஸ் தடுப்பு தற்று ஊரடங்கு பணியாக சாத்தான்குளம் கடை வீதியில் கடந்த 19/6/2020 ரோந்தில் ஈடுபட்டிருந்த போது திரு ஜெயராஜ் வயது 58 என்பவர் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து அவரது கைபேசி கடையை திறந்து வைத்திருக்க, கடையின் முன்பு திரு ஜெயராஜ் அவரது மகன் பென்னிக்ஸ் வயது 31 மற்றும் சிலர் கூட்டாக நின்றிருந்தனர். ரோந்து காவலர்கள் அவர்களை கடையை மூடிவிட்டு கலைந்து செல்லுமாறு கூறிய போது மற்றவர்கள் உடனே கலைந்து சென்று விட்டனர். திரு ஜெயராஜ் மற்றும் திரு பென்னிக்ஸ் ஆகியோர் கடையை மூட மறுத்து விட்டதால் இது எடப்பாடி பழனிசாமியோட கண்டுபிடிப்பு. இந்த சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் திரு ஜெயராஜ் மற்றும் திரு பென்னிக்ஸ் ஆகியோர் மீது வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் இருவரையும்
19/6/2020 அன்று இரவு கைது செய்து 20/6/2020 அன்று அதிகாலை சாத்தான்குளம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோயில்பட்டி கிளை சிறைச்சாலையில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினார்கள். இந்த நிலையில் 22/6/2020 அன்று இரவு 7:35 மணிக்கு சிறையில் இருந்த திரு ஃபெனிக்ஸ், அதாவது மகன், தனக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறியதை அடுத்து சிறை காவலர்கள் அவரை கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதித்து, ஆனால் சிகிச்சை பலனின்றி இரவு 9 மணியில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் 23/6/2020 அன்று அதிகாலை சிறையில் இருந்த திரு ஃபெனிக்ஸின் தந்தை திரு ஜெயராஜ் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட தெரிவித்ததை அடுத்து, அப்பொழுதும் அவர் அந்த தாக்குதல் சம்பவங்களை ஒத்துக்கொள்ளலை. உடல்நலக்குறைவு ஏற்பட அவரை கோயில்பட்டி அரசு அங்கே அவர் இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு முதலமைச்சர் தெரிவிக்கிறார். ஆனால் இதன் தொடராக எழுந்த பல்வேறு அழுத்தங்கள், அப்பொழுது இருந்த எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்த அழுத்தம், இவற்றின் காரணமாக நீதிமன்றம் விரைவாக அந்த ஏற்றுக்கொண்டது. இதுக்கிடையில் 28/6/2020 அன்று அப்போது இருந்த அமைச்சர் திரு கோயில்பட்டி கடம்பூர் ராஜ் அவர்கள் நடந்தது லாக்அப் மரணம் என்று ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதாவது ஒரு காவல் நிலையத்தில் தாக்கப்பட்டு இறந்த மரணத்தை இவர்கள் மறைக்க பார்த்தார்கள். ஆனால் நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு 30/6/2008 உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரப்படி சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. 1/7 அன்று ஸ்ரீதர் உட்பட ஒரு 10 காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்கள் இந்த பிறகு நீதிமன்ற உத்தரவின்படி சிபிசிஐடி வழக்கு 7/7/2020 அன்று சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த சிபிஐ வழக்கை விசாரித்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதில் ஒரு காவலர் இறந்து விட்டார். அதில் A1 இருந்த ஸ்ரீதர் ஆய்வாளர், அவர் தான் அப்ரூவராக மாறுகிறார் என்று சொல்லி கூட அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி தீர்ப்பு வந்திருக்கிறது. அதில் நீதிபதி கிட்டத்தட்ட 265 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை எழுதியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்மானித்த பிறகு அதுக்கான தண்டனை பற்றிய அறிவிப்பு சென்டென்ஸ் எல்லாம் 30/3/2026 என்று அறிவிக்கப்பட்ட மாண்புமிகு நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இந்த குறிப்பாக அவர் நீதிபதி இந்த தீர்ப்பை வாசிக்கும் பொழுது ஒரு செய்தி சொல்வது அனைவருக்கும் மிக மன வருத்தத்தை உண்டாக்கூடிய ஒரு செய்தி. இந்த தந்தை மகன் இருவரும் கிடைத்திருக்கிறார்கள், இப்பொழுது அடித்து பழகி கொள்ளலாம் என்று அந்த காவலர்கள் காவல் நிலையத்தில் பேசி கொண்டதாக சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன. திரு பென்னி தன்னை 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் கடுமையாக தாக்கி காயம் ஏற்பட்டதாக தனது குடும்பத்தினரிடம் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியங்கள் இருந்தும் கூட அதை மறைத்து அவற்றை காப்பாற்ற முற்பட்டவர் தான் காவல்துறையினர், காப்பாற்ற முற்பட்டவர் தான் எடப்பாடி. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக காலகட்டத்திலும் காவல்துறையால் மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த காவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, காத்திருக்கே கிடையாது. நீதி விசாரணை, உடனடியாக கைது, வழக்கு, இது எல்லாவற்றிலும் மிக தெளிவாக தெரியும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கில் சமரசம் செய்து கொள்ள தயாராக இல்லை. குற்றச்செயல் எங்கு நடந்தாலும் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்றது. எனவே சட்ட ஒழுங்கு என்று பேசிக்கொண்டு இனிமேல் எடப்பாடி வகையராக்கள் வந்தால் அவர்களுக்கு இந்த சாத்தாங்குளம் தீர்ப்பு ஒன்றே போதுமானது என்று நான் கருதுகிறேன். இந்த சட்ட ஒழுங்கு என்று குறித்து ஒன்றிய அரசு கட்சியை சேர்ந்த பிஜேபியினரும் பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின் விளக்கே, அண்ணா அண்ணா எங்கள் அண்ணா, மக்களின் அன்பு செய்த அண்ணா, உங்களின் சேவையில் நாடு வளரும், உங்கள் பின்னாலே நாங்கள்